வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காயை வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்திலே செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சுடு சாதம் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்துட்டு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்து இதே போல் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு சின்ன பீசஸ் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த வெண்டைக்காவை ஒரு வெறும் பாத்திரத்தில் போட்டு இதே போல் வதக்கி விடணுங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதே போல் வெறும் வாணலியில் வச்சுட்டு இதே போல் வதக்கி விடணுங்க. அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த கொழகொழப்பு தன்மைலாம் போயிடும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டணுமே அந்த வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வந்துடும். இப்போ வந்துட்டு ஓரமாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துட்டு அந்த கலர்லாம் நல்லா மாறி வந்திருக்குது. இந்தளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வந்துட்டு தேவைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், இதே போல் கலந்து விடும் பொழுதே அந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பவும் நல்லா வந்துட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்துட்டு குறைச்சலாகவே சேர்த்துக்கிறணும். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு இதே போல் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மசாலாலாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், அந்த மசாலாலாம் வெந்து எவ்வளோ அழகாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே பார்க்குறதுக்கே சாப்பிடும் போல் தோணுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. புளிப்பு இருக்கிற தயிர், புளிப்பில்லாத தயிர் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு தயிர் வந்துட்டு சேர்த்துக்குருவோம். தயிர் சேர்த்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சுருங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், இதே போல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இதே போல் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காயை வந்துட்டு இதில் சேர்த்துலாங்க. வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் வந்துட்டு ஏற்கனவே பாதி அளவுக்கு மேலே நல்லாவே வெந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடும். இப்போ இது வந்துட்டு சுடு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.